அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நான் உங்கள் அன்பு நண்பன் தாமுனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ராஜேஷ் நீட் அகாடமி ஆன்லைன்ல கிட்டத்தட்ட இது 4வது பேட்ச். இது வரைக்கும் 3 பேட்ச் நம்ம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கோம். 20க்கும் மேற்பட்ட டாக்டர்களை நம்ம உருவாக்கி இருக்கோம், மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறோம். எப்ப த்ரூ ஆன்லைன் வழியாகவே பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 4வது பேட்சை இன்னைக்கு நாம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ஆன்லைன் பேட்ச்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, எப்படி நடக்கும், சரிங்களா, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த காணொலியில பார்க்க போறோம். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். ஸோ ராஜேஷ் நீட் அகாடமி RNA உடைய ஆன்லைன் பேட்ச் இன்னைக்கு 15/5/2025 அன்று நம்ம ஆரம்பிக்கிறோம். சரிங்களா சார்? இதுல எந்தெந்த வழி மாணவர்கள் இதுல பங்கேற்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ் வழி மற்றும் ஆங்கில வழி மாணவர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மேக்சிமம் ராஜேஷ் நீட் அகாடமியை பொறுத்த மட்டும் நிறைய தமிழ் வழி மாணவர்கள் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் சக்சஸ் ஆயிருக்காங்க. சரிங்களா? ரைட் ரைட் ஓகே. ஸோ இதை பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். நம்ம RNA ஆன்லைன் பொறுத்த மட்டும் ஸோ நீட் 26க்கான வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு நீட் தேர்வு எழுதிருக்கிறோம் இல்லையா, அதுக்கான பேட்சை நாம ஆரம்பிச்சிருக்கோம். ரைட் சார், இதுல என்ன சார் இதுல முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய ஆன்லைன் கிளாஸஸை பொறுத்த மட்டும் இதுல தமிழ் வழி மாணவர்களும் பங்கேற்கலாம் அல்லது ஆங்கில வழி மாணவர்களும் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். சரிங்களா? இதுல வந்து சேர்ந்து படிக்கலாம். அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு 11th ஸ்டாண்டர்ட் ஜாயின் பண்ண உடனே என்ன பண்றாங்க, நமக்கு ஃபவுண்டேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேட்ச்ல ஆல்ரெடி படிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். அதே போல 12th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய மாணவர்களும் இதுல சேர்ந்து படிக்கலாம். 12th ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், சரியா, படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், அரசு உதவி பெறக்கூடிய பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அனைவருமே இதுல சேர்ந்து பயிலலாம். அதே போல ரிப்பீட்டர்ஸ், சார் என்னாலலாம் பெருசா ஆஃப்லைன் பேட்ச் அகாடமில டைரக்டா போய் படிக்கிறதுக்கு எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது, நான் இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன், நான் ரிப்பீட்டர் ஆர் ரிப்பீட்டர் அப்படின்றவங்களும் இந்த பேட்ச்ல நீங்க சேர்ந்து படிக்கலாம். சரி சார், அப்ப நீங்க 11th and 12th ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறீங்க அப்படின்னா, சார் நான் ஸ்கூலுக்கும் போகணும் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸும் நான் அட்டன் பண்ணணும் அப்படின்னும் போது எப்படி சார் டைமிங் வேரி ஆகுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. யூஸ்வலா இப்போதைக்கு ஸ்கூல் லீவ்ன்றதால நம்ம காலையில 6 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். இல்லைன்னா யூஸ்வலா 5:30 to 6:30, 5:30 மணியிலிருந்து 6:30 மணி வரைக்கும் ஒரு கிளாஸும், 6:30 மணியிலிருந்து 7:30 மணி, மேக்சிமம் 8 மணிக்குள்ள காலையில கிளாஸஸ் முடிஞ்சிடும், 2 மணி நேரம். அதே மாதிரி ஈவினிங்ல 6 to 8, சரிங்களா, ஒரு 2 மணி நேரம் நடக்கும். மொத்தம் ஆரம்ப கட்டத்துல 4 மணி நேரமா இருக்கும். சரிங்களா? அதனால ஸ்கூல் போகக்கூடிய மாணவர்களுக்கும் இதுக்கும் ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அப்படின்றதையும் நம்ம சொல்றோம். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது சார், இந்த RNA ஆன்லைன் கிளாஸஸ் பொறுத்த மட்டும் டெய்லி எத்தனை மணி நேரம் சார் கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது யூஸ்வலா 3 to 4 hours, மினிமம் 3 hours இருக்கும் டெய்லி, அல்லது 4 hours இருக்கும். காலையில 2 சப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் காலையில பாட்னி பிளஸ் பிசிக்ஸா இருக்கும், ஈவினிங்கை பொறுத்த மட்டும் ஜுவாலஜி பிளஸ் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் இருக்கும். சரிங்களா? மொத்தம் 4 மணி நேரம் மினிமம் நடக்கும், அல்லது 3 to 4 மணி நேரம் வரைக்கும் உங்களுக்கு வகுப்புகள் நடைபெறும். சார் எது வழியா நடக்கும் அப்படின்னா த்ரூ ஜூம் மீட் வழியாக தான். சரியா? நம்முடைய ஜூம் உடைய லிங்கை வந்து கிளாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes முன்னாடி நம்ம அனுப்பிச்சிருவோம். அந்த லிங்கை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய லேப்டாப் வச்சிருந்தா லேப்டாப் மூலியமாகவோ, அல்லது ஆண்ட்ராய்டு மொபைல் மூலியமாகவோ, அல்லது ஆண்ட்ராய்டு டிவி மூலியமாகவோ நீங்க சேர்ந்து பயிலலாம். ரைட். அதுக்கப்புறம் சார் எத்தனை நாள் வாரத்துல கிளாஸஸ் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வீக்லி 5 டேஸ்ங்க, மண்டே டு ஃப்ரைடே. சரியா? மண்டே டு, ஏன்னா ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு எதுவும் பாதிக்க கூடாதுன்றதுக்காக வீக்லி 5 டேஸ் நடக்கும். மண்டே டு ஃப்ரைடேவா இருக்கும். யூஸ்வலா சாட்டர்டே வந்து லீவ் விட்டுரும், சாட்டர்டே சண்டே லீவு. சண்டே வந்து இந்த வாரம் என்ன நடத்தி இருக்கிறோமோ அந்த சாப்டருக்கான டெஸ்ட் உங்களுடைய வீக்கெண்ட்ல சண்டேவில் இருக்கும். அதனால சாட்டர்டே ஒரு நாள் படிக்க விட்டுட்டு சண்டே டெஸ்ட் கம்பல்சரி வீக்லி டெஸ்ட் இருக்கும். சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சண்டே என்ன மாதிரியான டெஸ்ட் இருக்கும் அப்படின்னா, அந்த வாரம் என்ன நடத்தியிருக்காங்களோ, சரி, அந்த வாரத்துல என்ன நடத்தியிருக்காங்களோ அதுக்கான சாப்டர் வைஸ் டெஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாட்னில லிவிங் வேர்ல்டு முடிஞ்சிருக்கு, ஜுவாலஜில அனிமல் கிங்டம் முடிஞ்சிருக்கு, அதே மாதிரி பிசிக்ஸ்ல யூனிட் அண்ட் டைமென்ஷன் முடிஞ்சிருக்கு, கெமிஸ்ட்ரியில கெமிக்கல் கோஆர்டினேஷன் முடிஞ்சிருக்கு. இது 4ம் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 200 கேள்விகளாக பைலிங்குவல்ல இருக்கும்.
நீங்க தமிழ் வழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில வழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, ரெண்டு வழிமுறைகளையும், தமிழ் வழியிலும் ஆங்கில வழியிலும் ரெண்டும் கலந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க எந்த மீடியமா இருந்தாலும் தமிழ் வழி மாணவர்கள் ஆங்கில கேள்விகளை படிப்பதற்கான வாய்ப்புகள் இதுல கொடுக்கப்படும். சரிங்களா? அதே மாதிரி அதுக்கப்புறம் மந்த்லி டெஸ்ட், ஒரு ஒன் மந்த்ல எத்தனை சாப்டர் முடிஞ்சிருக்கோ அது எல்லாம் சேர்த்து ஒரு டெஸ்ட். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட். பயாலஜில ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும் தனியா டெஸ்ட், அந்த மாதிரி பிசிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும், கெமிஸ்ட்ரியில ஃபர்ஸ்ட் யூனிட் மட்டும், இந்த மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்டும் நடக்கும். அதுக்கு அடுத்தபடியா குமுலேட்டிவ் டெஸ்ட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் சேர்ந்து, சரிங்களா, குமுலேட்டிவ் டெஸ்ட் ஆகும் வைப்போம். அண்ட் இறுதியா மார்க் டெஸ்ட். யூசுவலா உங்களுக்கு டிசம்பருக்குள்ள ஆன்லைன்ல பயாலஜி கம்ப்ளீட்டா முடிச்சிருவோம். மேபி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு அப் டு பிப்ரவரி மார்ச் வரைக்கும் போகும். சரிங்களா? அதுக்கப்புறம் மார்ச்சுக்கு அப்புறம் முழுக்க முழுக்க உங்களுக்கு பிராக்டிஸ், மார்க் டெஸ்ட் பிராக்டிஸா தான் இருக்கும். சரியா? 11th ஃபுல் டெஸ்ட், 12th ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி வச்சு முடிச்சுட்டு மினிமம் ஒரு 30 டெஸ்டாவது வைப்போம். ரைட்டுங்களா? 25ல இருந்து 30 டெஸ்ட் பைலிங்குவல்ல இருக்கிறது இருக்கும். இதுவே இங்கிலீஷ்ல மட்டும் எனக்கு நிறைய வேணும்னு கேட்டீங்கன்னா 50 100 கூட நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது வேற என்ன சார் அப்படின்னா, நீங்க ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டிருக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி நான் வந்து ஸ்கூலோடைய டாப்பர், 11th நான் ஸ்கூலோட டாப்பர், 12th ஸ்கூலோட டாப்பர், ரைட்டுங்களா, நான் என்னோட மார்க் இவ்வளவு அதிகமா இருக்குன்னா அரசு பள்ளியில பயிலக்கூடிய மாணவர்களுக்கு கட்டண சலுகைகள் ரொம்ப உங்களுக்கு உண்டு. சரியா? கட்டண சலுகைகள் கண்டிப்பா உண்டு ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. ரிப்பீட்டர்ஸ் கிடையாது, ஸ்கூல் படிக்கக்கூடிய மாணவர்கள். அதுவே ரிப்பீட்டர்ஸ்ல எனக்கு ஒரு 10 மார்க்ல போயிடுச்சு, 50 மார்க்ல போயிடுச்சு அப்படின்ற அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு. சரிங்களா? ரைட். அப்ப ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உடனடியா 8610507477 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம், அல்லது 7550348328 இந்த நம்பருக்கும் நீங்க வாட்ஸ்அப்போ கால் பண்ணியோ உங்களை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ அப்ப நம்ம அதே மாதிரி வேலைக்கு போகக்கூடிய மாணவர்கள், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நினைக்கிறேன், நம்மளுடைய ஆன்லைன் பேட்சை பொறுத்த மட்டும் ஏற்கனவே காவல்துறையில் இருந்து மருத்துவரான மாணவர், அவருக்கு நான் ஆன்லைன்ல கிளாஸ் எடுத்திருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி போன வருடம் கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி 10 வருடம் கழித்து, சரியா, 2 குழந்தைகளுடைய தாயான சந்தியாவும் போன வருஷம் என்கிட்ட ஆன்லைன்ல படிச்சவங்க தான். சரிங்களா? அவங்களையும் நான் மருத்துவர் ஆக்கியிருக்கேன். ஸோ இது மாதிரி ஆன்லைன் அப்படின்றது வேலைக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு, அல்லது வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, நாங்கள் எனக்கு 7.5 கேட்டகரி இருக்கு அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு மிக சிறந்ததா இருக்கும். அதே மாதிரி பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கும் இது ஒரு சிறந்த தளமாக அமையும். சரிங்களா? ரைட். உடனடியாக இந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆன்லைன் கிளாஸ் வேணும்னா நீங்க பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.